Good morning. நம்ம இன்னைக்கு ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைனெட்டிக்ஸ் ரிலேட்டட் வித் மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனெட்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பார்ட்டிகளோட ட்ராவலிங் இதை தான் வந்து நம்ம கைனெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பென் இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக்ஸ். ஸோ இந்த கைனெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸை இன்வால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது. இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசான்டல் மோஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசான்டல் மோஷன். அதே இது இந்த டைரக்ஷன்லையோ வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் மோஷன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் மோஷன். இது டவுன்வர்ட்ஸ் வெர்டிக்கல் மோஷன், இது வந்து அப்வர்ட்ஸ் வெர்டிக்கல் மோஷன். ஸோ வெர்டிக்கல் மோஷன்லையும் ரெண்டு டைப் வருது, ஒன்று டவுன்வர்ட்ஸ் இன்னொன்று அப்வர்ட்ஸ். சரி, இப்போ இந்த ஹரிசான்டல் மோஷன் அப்படின்னா அதில் என்னென்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து எதோட ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா டைமோட ரிலேட் பண்ணுறோம். டைமோட ரிலேட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை வந்து நம்ம ஸ்பீடுன்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு பாயிண்ட் ஆரிஜினில் இருக்கேன். இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 meters டுவர்ட்ஸ் ரைட் போகிறேன். 10 meters டுவர்ட்ஸ் ரைட் போகிறேன். அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு வரேன். 10 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு, அப்புறம் 5 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 + 5 = 15 meters. நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 15 meters. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் ஒரிஜினலாக எந்த இடத்துல இருக்கேன், ஃபைனலாக எந்த இடத்துல இருக்கேன், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நான் முதல்ல 10 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு போனேன். ஸோ 10 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 10i வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம், டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது i வெக்டர், இது -i வெக்டர், இது j வெக்டர், இதை -j வெக்டர்னு சொல்லுவோம். இன்னொன்று தேர்ட் டைமென்ஷன், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இன்னொன்று z ஆக்சிஸ் இருந்ததுன்னா அதை வந்து எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா k வெக்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 10i வெக்டர். அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் 5 meter நான் நகர்ந்து வரேன். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா -5i வெக்டர். அப்போ என்னோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10i - 5i which is equal to 5i. அப்போ இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 5 meters. 5i மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோன்னா √5² which is equal to 5 meters. அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 meters. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நான் டிஸ்டன்ஸில் எதை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா டைரக்ஷனை நான் கன்சிடர் பண்ணலை. டிஸ்டன்ஸ்ன்னு வரும்போது ஐ டிடன்ட் கன்சிடர் தி டைரக்ஷன். நான் போன டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டைரக்ஷன் நான் பார்க்குறேன், எந்த டைரக்ஷனில் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து 2 meters டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ணுறேன், திரும்ப 1 meter லெஃப்ட் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 meter, டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 meters. ஸோ அப்போ டைரக்ஷனை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷனை நான் கன்சிடர் பண்ணலைன்னா
இந்த குவான்டிட்டிக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ஷனை நான் கன்சிடர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இதை நான் வெக்டர்லேயே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். 10i வெக்டர் மைனஸ் 5i வெக்டர் அப்படின்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் இப்போ அடுத்து இப்போ நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 5 மீட்டர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 மீட்டர்ஸ். சரி, இப்போ இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிற டைம் வந்து 5 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிற டைம் வந்து 5 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ என்னோட ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா total distance divided by total time. அது ஸ்பீடுன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா total distance divided by total time. இப்போ நான் ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் 15 மீட்டர்ஸ், நான் ட்ராவல் பண்ண டோட்டல் டைம் 5 செகண்ட்ஸ். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3ன்னு வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் பெர் செகண்ட். யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீடு. சரி, இது வெக்டர் ஃபார்மெட்டில் போகும். வெக்டர் ஃபார்மெட்டில் போகும்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 மீட்டர்ஸ் வந்துச்சு. அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து அதே 5 செகண்ட்ஸ். அப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். இந்த நேமுக்கு பேர் என்ன அப்படின்னா வெலாசிட்டி. இங்கே ஸ்பீடுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீடுன்றதுக்கு பதிலாக இங்கே வெலாசிட்டின்னு கொண்டு போகிறேன். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by total time. அப்போ என்னோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 மீட்டர்ஸ். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 மீட்டர்ஸ், டோட்டல் டைம் 5 செகண்ட்ஸ். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1ன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி இது வரை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மோஷன் வந்து இந்த மோஷனை நான் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரே ஸ்பீடுலையோ ஒரே வெலாசிட்டிலையோ ட்ராவல் பண்ணியிருந்தது அப்படின்னா இஃப் த ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், இஃப் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிக்கிள் வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிகிற இடம் வந்து வர ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு கார் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போயிட்டு 50 km/h ஸ்பீட் அச்சீவ் பண்ணுது. ஒரு ஹைவேஸில் ட்ராவல் ஆகுது, பிரேக் அப்ளை பண்ணல, ஆக்சலரேட் பண்ணல, ஜஸ்ட் அதே 50 km/h யூனிஃபார்மாக போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மோஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். அதாவது ஸ்பீடோட வேல்யூவோ வெலாசிட்டியோட வேல்யூவோ கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இந்த மோஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு கண்டென்ட். இப்போ யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பார்த்தோம். இதில் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ரெண்டு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ரெண்டையும் டைமை வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, இது ரெண்டையும் டைமோட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு திரும்ப 2 குவான்டிட்டிஸ் கிடச்சிது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்பீடு, இன்னொன்று வந்து வெலாசிட்டி. ஸோ இப்போ இதில் ஸ்பீட் அப்படின்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு பார்த்தோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இது வெலாசிட்டின்னு வரும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம்னு பார்த்தோம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ இது வந்து எதில் வருது அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனில் வருது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்ற கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து ட்ராவல் ஆகுது, ஒரு ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, போக போக அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறோம், இனிஷியலாக கார் ரெஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா காரை ஆக்சலேட் பண்ணுறோம், அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, கியர் சேஞ்ச் பண்ணி காரை ஆக்சலரேட் பண்ணுறோம், அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன். இப்போ அதில் ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கோம்.
போயிட்டே இருக்கும்போது ஒரு சிக்னல் வருது. ஸோ சிக்னலில் ரெட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், காரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம், பிரேக் அப்ளை பண்ணுவோம். அப்போ காரோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கும், போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கார் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டீசெலரேட் ஆகி திரும்ப இந்த பார்ட்டிக்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு போகும். ஸோ வெலாசிட்டி முதல்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி திரும்ப ரெடியூஸ் ஆகி எங்கே போகுது அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு போகுது. இப்போ இந்த மாதிரி போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறோம், வெலாசிட்டி 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன். அடுத்தது இங்கேருந்து இது வர ஸ்பீடோ வெலாசிட்டியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். அடுத்து ஃபைனலாக திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகி 0க்கு போகுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டீசிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா இனிஷியலாக பார்ட்டிக்கல் வந்து ஒரு வெலாசிட்டியில் ஸ்டார்ட் ஆகுது. போக போக அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் லீனியர்னு சொல்கிறேன் அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா லீனியர் மோஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த இடத்துல இதுதான் பார்ட்டிக்கிளோட இனிஷியல் வெலாசிட்டி. இதை நான் u அப்படின்னு எடுத்துக்கிறேன். யூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்ட்டிக்கிள் போய் எண்ட் ஆகும்போது ஒரு வெலாசிட்டியில் எண்ட் ஆகுது. இந்த வெலாசிட்டியை நான் ஃபைனல் வெலாசிட்டி v அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த வெலாசிட்டியை வந்து நான் v அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம்னு தெரியுமா? அப்போ இதிலிருந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ட்டு டைம். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆவரேஜ் வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருந்ததுன்னா இதோட லென்த்தை எல்லுன்னு சொல்கிறோம், இதோட பிரெத்தை வந்து பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், லென்த் இன்ட்டு பிரெத். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏரியா கிடைக்கும். அப்போ ரெண்டு பார்ட்டிக்கிள் ரெண்டு டைமென்ஷன்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏரியா கிடைக்குது. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நான் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது 0, இது வந்து என்ன அப்படின்னா t. 0ல் இனிஷியல் வெலாசிட்டி u, tன்ற டைமில் ஃபைனல் வெலாசிட்டி v. இப்போ இந்த வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏரியா கிடைக்கும். இந்த போர்ஷனோட லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏரியா கிடைக்கும். அப்போ இந்த ஏரியா தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன், ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா u, இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து என்ன அப்படின்னா t. அப்போ இதோட ஏரியா என்ன, u இன்ட்டு t. ஃபஸ்ட்டு போர்ஷனோட ஏரியா என்ன அப்படின்னா u இன்ட்டு t. சரி, இப்போ இது ரெண்டாவது போர்ஷன். இந்த டோட்டல் லென்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா v. இப்போ எனக்கு ரெண்டாவது போர்ஷனில் ஹைட் வந்து இது மட்டும்தான் இருக்குது. இப்போ டோட்டல் லென்த் v, இந்த ஹைட் என்ன அப்படின்னா u. அப்போ இந்த ஹைட் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா v மைனஸ் u. இந்த ஹைட் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா v மைனஸ் u. இந்த லென்த் என்ன அப்படின்னா t அப்படின்னு ஏற்கனவே எடுத்திருக்கோம். ஸோ இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா t. ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதோட லென்த் வந்து t, இதோட ஹைட் வந்து v மைனஸ் u.
ஸோ இது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? ட்ரையாங்கிளோட ஏரியா half into base into height. இங்கே பேஸுக்கு பதிலாக t இருக்குது, ஹைட்டுக்கு பதிலாக v minus u இருக்குது. அப்போ செகண்ட் போர்ஷனோட ஏரியா half into t into v minus u. இப்போ வெலாசிட்டியும் டைமே ரெண்டு போர்ஷனாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது டோட்டல் ஏரியா, ஸோ டோட்டல் ஏரியா இங்கே ரெண்டு போர்ஷன் இருக்குது. அப்போ ஏரியா 1 ப்ளஸ் ஏரியா 2. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது டோட்டல் ஏரியா. இங்கே ரெண்டு ஏரியா இருக்குது, ஏரியா 1 ப்ளஸ் ஏரியா 2. ஏரியா 1ஓட வேல்யூ ut ப்ளஸ் ஏரியா 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம், half into v minus u into t. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா s. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா s is equal to ut plus half into vt minus half into ut. இப்போ இதுலையும் ut இருக்குது, காமனாக எடுத்தோம்னா ut into 1 minus half plus half into vt which is equal to 1 minus half ன்றது half. அப்போ half into ut plus half into vt அப்படின்னு வந்துடும், which is equal to half into u plus v into t. half t காமனாக எடுத்தோம்னா half into u plus v into t. ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு u plus v divided by 2 into t. இதுதான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரி, இப்போ இனிஷியலாக எனக்கு என்ன வெலாசிட்டி இருந்தது, u அப்படின்ற வெலாசிட்டி இருந்தது. ஃபைனலாக என்ன வெலாசிட்டி இருக்குது, v அப்படின்ற வெலாசிட்டி இருக்குது. அப்போ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது uலேருந்து v வர ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்ன டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா t. அப்போ இதோட ஆக்சலரேட்டட் வேல்யூ ஆக்சலரேஷன் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். எந்த வெலாசிட்டியிலேருந்து எந்த வெலாசிட்டி வர மாதிரி இருக்குது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எந்த டைமில் இந்த சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சலரேஷன். ஸோ இங்கே ஆக்சலரேஷனோட வேல்யூ v minus u divided by t. ஓகே, இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இன்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஹரிசாண்டல் மோஷனில் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனோட வேல்யூஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆல்ரெடி பார்த்தது யூனிஃபார்ம் மோஷன், இப்போ பார்த்தது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன், அப்புறம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எந்த டாப்பிக்கில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷனில் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரி, யூனிஃபார்ம் மோஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகலெக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ், செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸுன்றது ஜென்ரலாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே என் பண்ணோம், அது வரை நம்ம ட்ராவல் பண்ண பாத் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா திட் இஸ் கால்ட் அஸ் தி டிஸ்டன்ஸ். இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு கர்வ்டு பாத்தில் ஐ எம் டிஸ்கிரைபிங் த மோஷன். ஸோ இதுதான் என்னோட எண்ணா, இதுதான் வந்து இதை டோட்டலாக நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டது தான் என்ன அப்படின்னா திட் இஸ் கால்ட் அஸ் தி டிஸ்டன்ஸ். அண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் என்ன அப்படின்னா திட் இஸ் கால்ட் அஸ் தி
டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து என்ன வருது அப்படின்னா, நான் எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணாது. ஜஸ்ட் இட் கன்சிடர் ஒன்லி தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தி எண்டிங் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது we will be getting two quantities. One is called as the speed and the other one is called as the velocity. ஸோ இதையும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா, speed is equal to average speed is equal to total distance divided by total time. Average speed is equal to total distance divided by total time, whereas the average velocity is equal to total displacement divided by total time. Total displacement divided by total time. So இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஜென்ரல் ஃபார்முலாஸ். ஸோ இப்போ இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். First problem. A body moves 6 meter north, 8 meter east and 10 meter vertically upwards. What is its resultant displacement from its initial position? So ஒரு பாடி வந்து 6 மீட்டர் ஈஸ்ட் 6 மீட்டர் நார்த்தில் ட்ராவல் பண்ணுது, அதுக்கப்புறம் 8 மீட்டர் ஈஸ்டில் ட்ராவல் பண்ணுது. இந்த இடத்துல it lays 10 meter and 10 meter vertically upwards. So vertically upwards and 10 meters. So this is y axis and this is x axis and this is the z axis. So நார்மலாக நம்ம ஒரு பிளேன் எடுத்துட்டோம் அப்படின்னா we will be having 3 axes. ஸோ இப்போ இது x axis, இது y axis, இது x axis, இது z axis அப்படின்னா he travels, first he travels 6 meters north, then he travels 8 meters east and then he travels 10 meters in the z direction. ஸோ நார்மலாக y ஆக்சஸை j வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், x ஆக்சஸை i வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், z ஆக்சஸை k வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா 6i வெக்டர், 6 meters in the 6j vector, 6 meters in the north direction. Next 8i vector, 8 meters in the east direction plus 10 meters in the third dimension, z axis, and this is called as the k vector. இப்போ இவனோட resultant displacement from initial position. ஸோ நார்மலாக இப்போ 6 meter east 6 meter north 8 meter east அப்படின்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இதுதான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இங்கே 3 டைமென்ஷனில் மூவ் பண்ணியிருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் root of 36 plus 64 plus 100, which is equal to root of 200, which is 2 into 100. So 100 root எடுத்தோம் அப்படின்னா we will be getting 10 into root 2 meters. So the value of displacement is 10 into root 2 meters. A is the answer. சரி, we will move on to the next problem. So அடுத்த problem என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a man goes 10 meters towards north and then 20 meters towards east. Then displacement is, so a man goes 10 meters towards north and 20 meters towards east. So 20 meters. Then his displacement. Then displacement is, so இதுதான் starting point, இதுதான் ending point. அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா displacement. So here we have a right angle triangle. So right angle triangle இருந்தால் we can apply Pythagoras theorem. So let this be A and this be C and let this be C. So அப்போ நமக்கு என்ன தெரியும், Pythagoras theorem படி C square is equal to A square plus B square, whereas displacement is equal to C, which is equal to root of A square plus B square, which is equal to root of 10 square plus 20 square. Then the displacement is root of 10 square is 100 and 20 square is 400, which is equal to root of 5 into 100, which is equal to 10 into root 5 meters. This is the displacement. So the value of root 5 is, so root 5 ஓட value substitute பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். The value of root 5 is 2.236 and hence the displacement is
10 into 2.236, which is equal to 22.36 meters. 22.36 meters approximately equal to 22.5 meters. Approximately equal to 22.5 meters. Okay, so this is the answer. So the option is A. Next problem. Another problem. An athlete completes one round of circular track of radius r in 40 seconds. So இப்போ ஒரு athlete வந்து ஒரு circular trackல running போறான். So circular trackல running போறான். He starts from one point and he completes the revolution. So ஒரு circular trackல running போறான். இவன் ஒரு revolution complete பண்றதுக்கு he takes 40 seconds. So இந்த circle ஓட radius என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, the radius of this circle is, what will be the round of circular track? R. இதோட radius வந்து R ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த circular trackல ஒரு revolution வர்றதுக்கு the displacement will be 0. So ஒரு complete revolution வந்தானா அவன் எங்க ஸ்டார்ட் பண்ணானோ அங்கேயே வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுறான். So அவனோட starting pointம் ending pointம் same. If the value of starting point and ending point are same, so starting point and ending point same இருந்தது அப்படின்னா then the value of displacement is equal to 0. So displacement ஓட value 0. So ஒரு complete revolution வர்றதுக்கு 40 seconds ஆகுது. So 40 secondsல அவனோட displacement 0. அடுத்து திரும்ப என்ன பண்றான், அடுத்து 40 seconds வர்றான். So 40 seconds, the next, இது first set of 40 second. அடுத்த 40 secondல again the displacement will become 0. So டோட்டலா என்ன வந்துருச்சு அப்படின்னா 40 plus 40 80 seconds வந்துருச்சு. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா what will be the displacement at the end of 2 minutes 20 second. So 2 minutes 20 second என்றது என்னது, 2 minutes 20 second. So 2 minute என்றது 2 into 60 second plus 20 second. அப்ப நமக்கு டோட்டலா என்ன இருக்கு அப்படின்னா 140 seconds இருக்கு. So இங்க நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 80 seconds வந்துருச்சு. So again third revolutionக்கு 40 seconds எடுத்துக்குவான். அப்ப total 120 seconds. The displacement will be 0. So மூணாவது ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றான். So மூணு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு he takes the time 120 seconds. ஆனா அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஏன்னா மூணாவது ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம், எங்க ஆரம்பிச்சானோ அதே இடத்துல வந்து நிக்கிறான். சரி, இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இப்போ டோட்டலா 2 minutes 20 secondsனா 140 seconds. இப்போ அதுல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிட்டான், 120 seconds கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்ப பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20 seconds இருக்கு. அப்ப 20 seconds பேலன்ஸ் 20 seconds இருக்கு. ஸோ 20 secondsல அவன் எங்க இருந்து எங்க போவான், ஸ்டார்டிங் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வர்றதுக்கு 40 seconds. அப்ப 20 secondsல பாதி ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட் சைட்ல நிற்பான். அப்ப இதுதான் அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் அவனோட எண்டிங் பாயிண்ட். எந்த டைம்ல, 140 secondsல. ஸோ ஃபோர்த்தில் 20 seconds, ஃபர்ஸ்ட் 40 seconds போயிருப்பான், கடைசியா 20 செகண்ட்ல அவன் இருக்க இடத்துல இருந்து ஆப்போசிட் சைட்ல வந்து நிற்கிறான். இதுதான் வந்து என்ன அப்படின்னா 140 secondsல அவன் பிளேஸ் ஆகிற பொசிஷன். ஸோ இது இனிஷியல் பொசிஷன், இதுதான் வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் பொசிஷன், இது வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் பொசிஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா the distance between initial and final position. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னது, இங்கிருந்து இந்த பாயிண்ட் R, இங்கிருந்து இந்த பாயிண்ட் R. ஸோ ரேடியஸ், இது சென்டர்ல இருந்து இது ஒரு R, இது ஒரு R. அப்போ இவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 2R. இவனோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 2R. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2R. இதுதான் அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் B. So next problem. A car travels from A to B at a speed of 20 km per hour and returns at a speed of 30 km per hour. The average speed of the car for the whole journey is. So நமக்கு என்ன தெரியும், average speed. Average speed னா என்ன ஃபார்முலா, total distance divided by total time. Total distance
divided by total time. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். முதல்ல ஒரு போர்ஷன் டிரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றான், ஏல இருந்து பி டிராவல் பண்றான். இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். இதை என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான்னா 20 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான். இட் ட்ராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 20 km/h. அப்போ இவனோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இவன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸ், இவனோட ஸ்பீடு வந்து 20 km/h. அப்போ இதுக்கு எடுத்துகிட்ட டைமோட வேல்யூ என்னது? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு, டைம்ன்றது என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance divided by time. அப்போ time is equal to distance divided by speed. Time is equal to distance divided by speed. So distance வந்து x, speed வந்து என்ன அப்படின்னா 20. அப்போ இதுக்கு எடுத்துட்ட டைம் வந்து t divided by 20. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷன். ஸோ ஏலேருந்து பி ட்ராவல் பண்ணுறான். ஏலேருந்து பி ட்ராவல் பண்ணும்போது டிஸ்டன்ஸ், அவன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அவன் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து 20 km/h கொடுத்துருக்காங்க. 20 km/h கொடுத்துட்டாங்க. அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து என்ன அப்படின்னா x divided by 20. சரி, அடுத்து என்ன பண்ணுறான்? பியிலிருந்து ஏ ட்ராவல் பண்ணுறான். பியிலிருந்து ஏக்கு ட்ராவல் பண்ணுறான். ஸோ இது பி, இது ஏ. இப்போ இதுவும் அதே டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான். இப்போ இதை என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான்? 30 km/h ட்ராவல் பண்ணுறான். பியிலிருந்து ஏக்கு இட் ட்ராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 30 km/h. அப்போ இதுக்கு அவன் எடுத்துக்கிற டைம் என்னது? டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு 30. அப்போ பியிலிருந்து ஏ வர்றதுக்கு டிஸ்டன்ஸ் அதே எக்ஸ், ஸ்பீடு வந்து 30 km/h. எடுத்துக்கிட்ட டைம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 30. ஸோ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன தெரியும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. டோட்டல் டைம் என்னது? எக்ஸ் பை 20 ப்ளஸ் எக்ஸ் பை 30. எக்ஸ் பை 20 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 30. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2xன்னு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் டைம் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு x divided by 20 plus x divided by 30. So LCM 16 எடுத்தோம்னா 3x plus 2x which is equal to 5x divided by 60. 65 cancel பண்ணிட்டோம்னா x divided by 12 னு வந்துரும். x divided by 12. So இப்போ average speed is equal to total distance 2x divided by total time x divided by 12. So x cancel ஆயிடும், which is equal to 2 into 12, which is equal to 24 km/h. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அவனோட average speed. So the average speed of the car is, so the average speed of the car is 24 km/h. So இதுதான் வந்து காரோட average speed. Okay. Next problem. One car moving on a straight road covers 1/3 of the distance with 20 km/h and the rest with 60 km/h. The average speed is. So first ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கார் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் ரீச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. A, B. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இதில் one car moving on a straight road covers 1/3 of the distance with 20 km/h and rest with 60 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டாக பிரிக்கிறோம். இது 1/3 of the distance. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இது 1/3 of x, இது வந்து என்ன அப்படின்னா 2/3 of x. சரி, இந்த 1/3 of x என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 20 km/h ஸ்பீடில் கவர் பண்ணுது. ரிமைனிங் இருக்க ரெஸ்ட் போர்ஷனை வந்து என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுதுன்னா 60 km/h கவர் பண்ணுது. சரி, அப்போ இப்போ ஏலேருந்து பி ட்ராவல் பண்ணுது. ஸோ போர்ஷன் 1. ஸோ போர்ஷனை ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் போர்ஷன், செகண்ட் போர்ஷன்.
ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/3x, ரெண்டாவது போர்ஷனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2/3x, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ். அடுத்தது ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட்டு 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸை கவர் பண்ணதுக்கு வந்து 20 km/h ஸ்பீடு, ரெண்டாவது 2/3 ஆஃப் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 60 km/h ஸ்பீடு. ஸோ அப்போ இங்கே டைம் என்ன, டைம்ன்றது என்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டைம்ன்றது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸோட வேல்யூ 1/3x, ஸ்பீடோட வேல்யூ 20. அப்போ 1/3x divided by 20 which is equal to x divided by 60. இது ஃபர்ஸ்ட் டைம் t1 ஓட வேல்யூ. ஃபர்ஸ்ட் போர்ஷனோட டைம் வந்து x/60. ரெண்டாவது போர்ஷனோட டைம் 2/3x divided by 60. அப்போ which is equal to 2x divided by 180 which is equal to x divided by 90. இது ரெண்டாவது போர்ஷனோட டைம். இது ஃபர்ஸ்ட் போர்ஷனோட டைம் t1, இது ரெண்டாவது போர்ஷனோட டைம் t2. அப்போ டோட்டல் டைம், டோட்டல் டிராவலிங் டைம் என்னது x/60 plus x divided by 90. ஸோ டோட்டல் டைம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் டைமோட வேல்யூ x divided by 60 plus x divided by 90, LCM 180 எடுத்தோம்னா 3x plus 2x is equal to 5x divided by 180 which is equal to x divided by 36. So 185 cancel பண்ணோம்னா x/36 ன்னு வந்துரும். டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வந்துருச்சு, x ன்னு வந்துருச்சு. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் divided by total time, total distance divided by total time which is equal to total distance x divided by total time வந்து x/36 which is equal to 36 km/h. x cancel ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 36 km/h. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீடு. அடுத்தது next problem. A man walks on a straight road from his home to a market 2.5 km away with the speed of 5 km/h. Finding the market closed, he instantly turns and walks back home with the speed of 7.5 km/h. The average speed of the man over the interval of time 0 to 40 minutes is equal to 0 இருந்து 40 minutes வரை அவனோட ஆவரேஜ் டைம், ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த மேன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸோ டிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு போர்ஷன் ஒன்னோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2.5 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து 2.5 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க வீட்டில் இருந்து மார்க்கெட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான், போர்ஷன் 1 என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான், 5 km/h ட்ராவல் பண்ணுறான். அப்போ மார்க்கெட்டை என்ன டைமில் ரீச் பண்ணியிருப்பான். ஸோ டைம்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ 2.5 divided by 5 which is equal to 0.5 hours. So 0.5 hours என்றது என்ன அப்படின்னா 30 minutes. 0.5 hours என்றது என்ன அப்படின்னா 30 minutes. So time வந்து என்ன அப்படின்னா 30 minutes. Next. So இப்போ portion 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போர்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருந்து வீட்டுக்கு போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து சேம் 2.5 கிலோமீட்டர். இது என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா 7.5 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான். அப்போ அவன் அதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ 2.5 divided by 7.5 which is equal to 1/3 hours. ஸோ ஹவர்னா மினிட்டாக மாற்றணும்னா 60 minutes. ஸோ என்ன வந்துடும் அப்படின்னா 20 minutes. டோட்டல் என்ன வருது அப்படின்னா 50 minutes வருது. ஆனால் அவங்க எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு ஃப்ரம் 0 to 40 minutes தான் கேட்டிருக்காங்க. 40 நிமிஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நம்ம ரெண்டாவது டைம் ஃபஸ்ட்டு 30 minutes முடிஞ்சு அடுத்து ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா 10 minutes. ஸோ இப்போ இந்த செகண்ட் போர்ஷன் நம்ம எடுக்க முடியாது. ஸோ செகண்ட் போர்ஷன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும். ஸோ செகண்ட் போர்ஷன் 10 minutes எடுத்திருக்கேன். ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா 7.5 km/h. அப்போ 10 minutes ஹவராக மாற்றணும்னா 10 divided by 60 hour which is equal to 1/6 hours. ஸோ 1/6 hours என்ன ஸ்பீடில் போகிறான் அப்படின்னா 7.5 km/h ஸ்பீடில் போகிறான்.
அப்போ அவன் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஸ்பீட் distance is equal to speed into time. ஸோ ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்பீடு வந்து 7.5 இன்ட்டு டைம் வந்து என்ன அப்படின்னா 1/6. ஸோ இது ரெண்டையும் 1.5ஆல் டிவைட் பண்ணோன்னா 5/4ன்னு வரும். ஸோ 5/4ன்றது என்ன அப்படின்னா 1.25 கிலோமீட்டர். ஸோ 1.25 கிலோமீட்டர். இது அப்ளை பண்ண முடியாது, இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ இது இல்லாமல் இந்த செகண்ட் போர்ஷன் வந்து நியூவாக தான் எடுத்திருக்கோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இது ஒரு 2.5 கிலோமீட்டர், இது ஒரு 1.25 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக என்ன அப்படின்னா 3.75 கிலோமீட்டர். ஸோ டோட்டல் டைம் இது ஒரு 30 மினிட்ஸ், இது ஒரு 10 மினிட்ஸ். டோட்டல் டைம் என்ன அப்படின்னா 40 மினிட்ஸ். ஸோ இந்த 40 மினிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ 40 மினிட்ஸுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸோட வேல்யூ 3.75 கிலோமீட்டர், டோட்டல் டைமோட வேல்யூ 40 மினிட்ஸ். ஸோ 3.75 கிலோமீட்டர் டிவைடட் பை 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸ்ன்றது எப்படி எழுதலாம்? 40 டிவைடட் பை 60 ஹவர்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 3.75 into 60 divided by 40. So இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3.75 into 6 divided by 4னா 1.5. ஸோ 3.75 into 1.5னு போட்டோம்னா நமக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.75 into 1.5. ஸோ 5, 7, 3, 15, 18, 375. So 5, 2, 6, 5.625 kilometers. So answer என்ன அப்படின்னா 5.625 kilometer per hour. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 5.625 kilometer per hour. ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, அடுத்த ப்ராப்ளம். If a car covers 2/5 of the total distance with the speed v1, ஸோ ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீடை வந்து u அப்படின்னு எடுத்துக்குவோம், இந்த ஸ்பீடை வந்து v அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ அண்ட் 3/5 டிஸ்டன்ஸ் வித் v, தென் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ். ஸோ இப்போ நமக்கு போர்ஷன் ஃபஸ்ட்டு போர்ஷன். ஸோ போர்ஷன் 1ல் டிஸ்டன்ஸு ஸ்பீடு டைம், டிஸ்டன்ஸு ஸ்பீடு டைமுன்னு தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனில் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2/5 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2/5 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் 2/5 இன்ட்டு எக்ஸ். இது என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க? யூன்ற ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு எடுத்துகிட்ட டைம் என்னது? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு தெரியும். அப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ 2/5x டிவைடட் பை ஸ்பீடோட வேல்யூ u, which is equal to 2x divided by 5u. இதுதான் வந்து என்ன அப்படின்னா டைம். இப்போ ரெண்டாவது போர்ஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா and remaining 3/5 of the distance with v. So 3/5 of the total distance na 3/5x. இதோட வெலாசிட்டி, இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னா v. இதோட இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ண ஸ்பீட் என்ன அப்படின்னா v. அப்போ இதுக்கான டைம் என்ன அப்படின்னா 3/5x whole divided by v, which is equal to 3x divided by 5v. அப்போ இதில் இருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 2/5x plus 3/5x is equal to x. டோட்டல் டைம் என்னது? 2x divided by 5u plus 3x divided by 5v. ஸோ டோட்டல் டைம். இப்போ இந்த டைமை வந்து சிங்கிள் இதில் மாற்றணும். ஸோ டைமோட வேல்யூ என்ன இருக்குது? ஸோ டைமோட வேல்யூ என்ன? 2x divided by 5u plus 3x divided by 5v. 2x divided by 5u plus 3x divided by 5v. அப்போ டைமோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 2xv plus 3xu
divided by 5 uv அப்படின்னு வந்துரும். இப்போ இதில் இருந்து average speed is equal to so இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா x காமனாக எடுத்துடலாம். x காமனாக எடுத்தால் 2v plus 3u divided by 5uv வரும். ஸோ இங்கே average speed is equal to total distance x divided by total time ஓட value 2u x into 2u plus 3v divided by 5uv. இங்கே x cancel ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும் அப்படின்னா 5uv divided by 2u plus 3v அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா காரோட ஆவரேஜ் ஸ்பீடு 5uv divided by 3u plus 2v. சரி, இங்கே 3u plus 2v என்ன அப்படின்னா 3u plus 2v 3u plus 2v. ஸோ 5uv divided by 3u plus 2v இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா டி. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஃபார் பார்ட்டிகல்ஸ் A and B are straight lines inclined at angles of 30 degree and 60 degree with the time axis. The ratio of velocities VA and VBS. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் நடுவில் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். இது டைமு, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ இதில் கிராஃப் ட்ரா பண்ணும்போது பார்ட்டிகல்ஸ் A and B வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கிராஃப்க்கு இப்போ பார்ட்டிகல் ஏயும் பியும் ஒரு ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏ என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா டைம்லேருந்து 30 டிகிரியில் இருக்குது. ஸோ ஏ வந்து டைம்லேருந்து 30 டிகிரியில் இருக்குது. இது பார்ட்டிகல் ஏ. இப்போ இது பி எங்கே இருக்குது அப்படின்னா டைம்லேருந்து 60 டிகிரியில் இருக்குது. பி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டைம் வந்து 60 டிகிரியில் இருக்குது. இப்போ இதோட வெலாசிட்டிக்கும் இதோட வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டைமை வந்து நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 60 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 60 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இப்போ இந்த டைமை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன அப்படின்னா ஸோ எக்ஸ் இன்ட்டு சைன் 60 பியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதே டைமில் பியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு சைன் 16. அதே டைமில் ஏயோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு சைன் 30. ஸோ எக்ஸ் இன்ட்டு சைன் 60னா √3x divided by 2. எக்ஸ் இன்ட்டு சைன் 30னா எக்ஸ் divided by 2. டைம் ஒரே டைம் தான். அப்போ இதோட ரேஷியோ ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஏயோட வேல்யூ என்னது, ஏயோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைம். ஏயோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா √3x divided by 2. டைம் வந்து t. அப்போ வெலாசிட்டி என்ன வந்துடும், வெலாசிட்டின்றது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்போ என்ன வரும் √3x divided by 2t அப்படின்னு வந்துடும். இது ரெண்டாவது போர்ஷன் பி பார்ட்டிகளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ x/2, டைம் அதே t. அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா x divided by 2t வந்துடும். ஸோ இதோட ரேஷியோ சரி, இது பார்ட்டிகிள் பி, இது பார்ட்டிகிள் ஏ. இப்போ இது வெலாசிட்டி ஆஃப் ஏ, இது வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பி. அப்போ VA divided by VB யோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா x divided by 2t whole divided by √3x divided by 2t. So x cancel ஆகிடும், 2t cancel ஆகிடும், which is equal to 1/√3. அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:√3. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி. ஓகே, நெக்ஸ்ட் a particle moves along the sides AB, BC and CD of a square of side 25 meter
with the velocity of 15 meter per second. Its average velocity is, இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதுதான் ஸ்கொயர், இது ஏ பி சி டி. இப்போ இதோட சைட்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 25 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதோட சைட்ஸு 25 மீட்டர், சைட்ஸ் 25 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. moves along the sides AB, BC and CD of a square of side with a velocity of 15 meter per second. இப்போ இங்கே 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 ஸோ இது ட்ராவல் பண்ணுறதுக்கான வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 மீட்டர் பெர் செகண்டில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டிஸ், இப்போ இது மூணையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வித் த வெலாசிட்டி ஆஃப் 15 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ டோட்டலாக என்ன இருக்குது 75 மீட்டர்ஸ். ஏலேருந்து டி, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 75 மீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது ஒரு 25, இது ஒரு 25, இது ஒரு 25 மீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக என்ன அப்படின்னா 75 மீட்டர்ஸு. இப்போ இதை வந்து என்ன வெலாசிட்டியில் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 15 மீட்டர் பெர் செகண்ட். The particle moves along the sides AB, BC and CD of a square of side 25 meter with the velocity of 15 meter per second. அப்போ இதுக்கான டைம் என்ன? இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 75, டிஸ்பிளே டிஸ்டன்ஸ் வந்து 75 மீட்டர்ஸு, வெலாசிட்டி என்ன அப்படின்னா 15 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இதை என்ன டைமில் கவர் பண்ணியிருக்கோம்? டைம் இஸ் ஈக்குவல் டு distance by velocity which is equal to 75 divided by 15 which is equal to 5 seconds. So 5 seconds அப்படின்றதான் என்ன அப்படின்னா இது எடுத்துக்கிட்ட டைம். ஸோ இப்போ டைம் வந்து என்ன அப்படின்னா 5 seconds. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஸோ ஏலேருந்து ஆரம்பிச்சது டியில் வந்து நிற்கிது. அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 25 மீட்டர்ஸ். ஸோ 25 மீட்டர்ஸ் டிவைடட் பை இதுக்கு எடுத்துகிட்ட டோட்டல் டைம் 5 செகண்ட்ஸ். அப்போ 25 மீட்டர்ஸ் பை 5 செகண்ட்ஸ்னால் என்ன வந்துடும்? 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுதான் ஆப்ஷன். அடுத்து last problem. A 100 meter long train is moving with a uniform velocity of 45 km per hour. The time taken by the train to cross a bridge of length 1 km. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 100 மீட்டர் லாங் இருக்கு. ஒரு ட்ரெயின் 100 மீட்டர் லாங் இருக்கு. இது வந்து ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த பிரிட்ஜோட லென்த் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 கிலோமீட்டர்ன்றது என்ன அப்படின்னா 1000 மீட்டர். இது மீட்டரில் இருக்குது, அதனால் இதையும் நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். 100 மீட்டர். இப்போ இங்கே இருக்க ட்ரெயின் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும். ஸோ ட்ரெயினோட ஸ்டார்டிங் பொசிஷன் உள்ளே வர ஆரம்பிக்குது, ட்ரெயினோட எண்டிங் பொசிஷன் வெளியில் போகுது. ஸோ இப்போ இது ஒரு 1000 மீட்டர்ஸ், இது ஒரு 100 மீட்டர்ஸ். இது 1000 மீட்டர், இது ஒரு 100 மீட்டர். அப்போ டோட்டலாக ட்ரெயின் எவ்வளோ தூரம் போனால் பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம்? 1100 மீட்டர்ஸ் போச்சு அப்படின்னா பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடும். இங்கே இருக்க ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு போகும்போது பிரிட்ஜு கிராஸ் ஆகிடும். அப்போ இது ஒரு 1000 மீட்டர்ஸ் ப்ளஸ் இது ஒரு 100 மீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக 1100 மீட்டர்ஸை கிராஸ் பண்ணணும். ஸோ லென்த் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1100 மீட்டர்ஸ். வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா மீட்டர்னு இருக்குது. அப்போ இங்கே கிலோமீட்டராக மீட்டராக மாற்றணும், ஹவரை செகண்டாக மாற்றணும். அப்போ என்ன வரும்? 45 இன்ட்டு ஒரு கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர் டிவைடட் பை 1 ஹவர்ன்றது 3600 செகண்ட்ஸ். இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 36 45 9ஆல் கேன்சல் பண்ணோன்னா 4 5. அப்போ 5 இன்ட்டு 10 50 டிவைடட் பை 4 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் வந்து ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ ட்ரெயினோட வெலாசிட்டி வந்து 50/4 மீட்டர் பெர் செகண்டு. ட்ரெயின் என்ன டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 1100 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணணும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1100 டிவைடட் பை 50 டிவைடட் பை 4. அப்போ டைமோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா
1100 into 4 divided by 15 is 0 0 cancel ஆயிடும் 5 110 cross பண்ணோம்னா 22 so 22 into 4 88 seconds so option என்ன அப்படின்னா 88 seconds so இதுதான் correct option so ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ப்ராப்ளம் சால்விங்கை வந்து நீங்கள் இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் +2 சிலபஸ் ஈஸியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அதிகபட்சமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் ஃபேஸ் பண்ணலாம் இப்போ நான் நடத்தின டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குவிஸ் ஒரு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குவிஸுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம இந்த மீட்டிங்கோட இதில் போலிங் அப்படின்னு ஒரு இதை ஆட் பண்ணுவோம் இந்த மீட்டிங்கோட எண்டில் அந்த போலிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் மூணாவது கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் ஃபோர்த்துக்கு என்ன ஆப்ஷன் ஃபிஃப்த்துக்கு என்ன ஆப்ஷன்றதை டிக் பண்ணுங்கள் ஸோ டிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் பண்ண ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் எத்தனை ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்க எத்தனை ஆன்சர் தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சிடும் ஓகே தேங்க்யூ போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த செஷன் முடிஞ்சதும் நம்ம ஆன்லைனில் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும் அதை அட்டெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ